அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க. நானே, திருமாவளவன், சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜய் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். அனிதா மரணத்துல இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ நினைக்கிறேன், அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டை போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய். ஓகே, மிஸ்டர் ஜோசப் விஜய் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் 50,000 கோடி பிசினஸ்ல ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நீட்டுக்காக மாணவர்களுக்கு மேல கொடுப்பார்? இந்த அடிப்படை தெரியாம ஜென்சி கிட்ட எல்லாரும் எங்களுக்கு புது ஆள் வேணும்னு சொல்லி மொத்தமா போட்டு விட்டீங்க. அப்ப அவரு மாணவர் பக்கம் நிப்பாரா இல்ல கார்பரேட் பக்கம் நிக்கக்கூடிய மோடி பக்கம் நிப்பாரா? மோடி பக்கம் நிப்பாரு. டெல்லியில பேட்சை கலத்திட்டு அடிக்கிறான் போலீஸ். தமிழ்நாட்டிலையும் பேட்சை கலத்திட்டு உங்க மாணவர், இந்த மாணவர்களை போராட மாணவர்களை அடிக்கிறான் போலீஸ். அப்ப டெல்லியில ஆடுவது பிஜேபி அரசு, தமிழ்நாட்டில் ஆடுவது பிராக்சி பிஜேபி அரசு.